கோடம்பாக்கத்து கோமாளிகள் இருக்காங்கல்ல, ரஜினிகாந்த், தனுஷ், அஜித், விஜய், அவனுங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஒடியல் கூழ்ன்ற பெருமதி தெரியாது. சரியும். அப்போ தம்பி, இந்த ஒடியல் மா வந்து இங்கே அவங்க வாங்கி கூழ் காய்ச்சலாம் வந்து எப்படி காய்க்கிறீங்க? யாழ்ப்பாணத்தில் அதில் அங்கே ஒரு 20 மினிட்ஸ் தான் கோடம்பாக்கம். அப்போ என்ன போட்டை எடுத்துகிட்டு போக சொல்லுவோமா? ஸ்பீட் போட்டில் போகலாம், ஒரு 40 மினிட்ஸ் அவ்வளோ தானே என்ன? அப்போ இந்த ஒடியல் கூழ்ஸ் குடித்தா வந்து என்ன நன்மைகள் தமிழாக்கள் இந்த தமிழ்நாட்டு சினிமாக்காரர் இருக்கிறவங்க உடனே கேப்பினவன் என்ன உதவி குடித்தா என்ன நன்மைகள்? உதவி குடித்தான்னா என்ன நன்மைகள் அண்ணா? உதவி குடித்தா என்ன நன்மைகள் இல்லை விளாய் வேண்டாம் அவர் சொல்லுவார் என்ன சிஸ்டர் இதை குடி தமிழாக்கள் சில விஷயம் இதில் சொல்லலாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் செய்தால் என்ன மாதிரி இருக்குமெண்டு. ஆனவரியா குடிங்கோ, உங்களோட சைனஸை க்ளீன் பண்ணும். மற்றது இதோ குடிச்சா அப்புறம் தான் தெரியுமா? சொல்லிட்டாரு, குடிச்சா அப்புறம் இரவுல தான் தெரியும். அப்போ இந்த அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இது நான் முழக்கத்திரு. இது வேற தம்பி என்று சொல்கிறேன். சரியோ, இப்போ எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. நாங்கள் வந்து தம்பி என்று சொல்லி சொல்கிறவர் வந்து இப்போ கல்யாணம் கட்டி புள்ள பெற்றுட்டு சொல்லி சொன்னோன்னே மக்கள் எல்லாரும் வந்து எங்களோட நண்பர்கள் தமிழாக்கள் சிரிக்கிறாங்க. தெரியும். ஆனால் அவன் வந்து நான் கிட்டத்தட்ட 18 வயசாக இருக்கும்போது அவர் ஒரு 15 வயசாக இருக்கும்போது நாங்கள் தம்பி என்று சொல்லியிருப்போம். சரிதானே? ஆனால் இப்போ வந்து அவன் கல்யாணம் கட்டி புள்ள வைத்துட்டான். இனியும் தம்பி என்று சொல்கிறது எனக்கு தெரியலை சரியான்னு. பேரை சொல்லி மனுஷுக்கு முன்னால் பாக்கியராஜ் சொல்லுவார் என்ன, மனுஷுக்கு முன்னால் மரியாதையாக கூப்பிடணும் என்னென்னு. இது என்னுடைய நண்பர்கள், இளமை காலத்து நண்பர்கள். பாரதி ராஜா சொல்லுவார் இந்த 16 இல்லை இளமை காலத்து நண்பர். ஐயா நான் வந்து இளமையாக தானே நாம் எல்லாரும் இருந்தனாங்க. இளமை காலத்து நண்பர்கள். இவர் தர்மன் நிற்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய 16 வயசுலேருந்து பாரதி ராஜா சொல்லுவார் வந்து இப்போ உங்களுடைய இளமை காலம் வந்து 11 வயசுலேருந்து 16 வயசு மட்டும் ஆரோடு எல்லாம் பழகினீங்கள், இந்த மண்ணில் பழகினீங்களோ அதுதான் உங்களுக்கு சுடலை மட்டும் சொல்லி. அப்போ நாம் வந்து இப்படி தான் இருக்கிறோம். இவர் வந்து தர்மன் என்னோட மிகுந்த நண்பர். சரி அந்த காலத்தில். ஆனால் கொஞ்ச காலம் நான் இஞ்சால வந்துட்டேன் வேலையில், அது வேலையில் பிரிஞ்சு இருந்துட்டோம். இப்போ வந்து சேர்ந்து போட்டோம். இவர் சாமியார்னு யோசிக்காங்க. இந்த நண்பர் ஜீவன் சிவன் சாமியார். உடனே பிரச்சனை கிளம்பி விடுறாங்க. சரி சரி, நாங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து பிரிந்தவர்கள் கூடினால் சொல்ல போடுமான்னு சொல்லி கூழ் காய்ச்சிட மாட்டாங்க மக்களை. கூழண்டா உங்களுக்கு தெரியும் என்ன வடிவா காய்ச்சா காட்டுவேன். சரியோ அங்கால பின்னுக்கு என்ன நண்பர்களா நீக்கிறோம். கண்மணி நிற்குது. கண்மணி இவர் தான் என்னுடைய என்னது வீடியோக்கான நேரடி முகவர் இருக்க போறார். நல்ல வடிவா செய்கிறாரு, சூப்பரா செய்கிறாரு. நீ எனக்கு கொல்லி வச்சு விட்டுறாங்க சாப்பிடுங்க. ஆனா கூழ குடிங்க, கூழ குடிங்க, கூழ குடிங்க. எல்லாம் மடியா போனா வயிறு கிளீன் ஆகி மெல்லிஸ் ஆயிரும். தமிழாக்கள் மாற்றை செய்து ஆப்பட்டுறாங்க. சாப்பிடலாம். கிராஸ் ஃபெட் புல்லு கிராஸ் ஃபெட் பீஃப் சாப்பிடணும். ஓகே பாத்தீங்களா? அப்ப தமிழாக்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தாச்சு. மக்களே, நாங்கள் பிரிந்தவர்கள் கூடினால் பேசவும் வேண்டுமான்னு சொல்லுவாங்க. சரியா, நாங்கள் இன்றைக்கி கூழ் ஒன்று காய்ச்சி ஏன்னால் இப்போ வந்து இங்கே கேனடாவில் வந்து ஃபால்னு சொல்லிவிடவில்லை, அந்த சீசன் வந்துட்டுது. அதாவது வசந்த காலம் முடிஞ்சு இப்போ வந்து இலையுதிர் காலம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மஞ்சளாக வந்து ஒன்றுருக்கല്ലോ, இப்படி வந்து ஒன்றுருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் நிற்கிறோம். அப்போ வந்து இங்கே வந்து குளிர் வந்தோடனே நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் இல்லையோ தம்பிக்கு கூடி சைனஸ் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. என்னது இந்த எங்களோட சுவாச கணக்கு பிரச்சனை இருக்குது. இல்லை, இந்த சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும். அதனால் கூழ் வந்து அருமையாக இருக்கும். ஒடியல் கூழ் சரிதானே? ஒடியல் கூழ் இது தமிழ்நாட்டில் இல்லை. நாங்கள் வந்து தமிழர்களுடைய தொன்மையான தொப்புள் கொடி ஆண்டு அவையில் சொன்னால் கூட அப்படி சொன்னால் கூட நாங்கள் வந்து தான் இந்த உலகத்தின மூத்த கொடி. அது வந்து ஈழத்தில் இருந்தான் வந்தது. அதனால் இப்பையும் வந்து நாங்கள் பறை, ஒடியல் இப்படியான மூத்த விஷயங்களை வந்து
அப்படியான விஷயங்களை உண்மையாக நம்மகத்தை வந்து வச்சிருக்கிற இனம் வந்து நாங்கள் தான் சரியோ. அதனால் இப்போ கூழ் வந்து ஒரு சூப்புன்னு சொல்லுவீங்க இந்த வெள்ளக்காரன். அது மாதிரி நாங்கள் இதை குடித்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை பறந்துடும். அப்போ இன்றைக்கி அது நடக்குது மக்களே. வாழ்தல் இனிது. நீங்களும் என்னோட வர்றது கொள்றேன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து நிற்கலாம். எனக்கு என்னோட நண்பர்களாக இருக்கிறவர்கள் வந்து கன பேர் யூரோப்பில் இருந்து தனியாக வந்து இங்கே வந்து நின்று போகிறாங்களும் நிறைய பேர் இருக்கிறோம். அதனால் நீங்கள் ஒரு வெக்கப்பட தேவையில்லை, வாங்கோ. நாங்கள் இல்லை அது பணமாக இல்லை, அப்படியெல்லாம் சிந்திக்கிறேன் இல்லை நான் சரியோ. அப்போ அதனால் நாங்கள் வந்து தமிழர்களாகவே ஒன்றிணைஞ்சு இந்த தமிழ் வாழ்வியலை வந்து கொண்டு போவோம். என்ன வாழ்தல் இனிது மக்களே. நாம இருக்கும் குடியெல்லாம் நமனே அஞ்சோ